இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிரியம். சரியா, நம்ம பலாப்பழத்தை பார்த்துட்டே தான் போவோம் தவிர வாங்க முடியல. நான் 40 ரியால் வருது. நான் இந்தியாவில் வந்து உம்ரா விசா ரெடி பண்ணுறோம்னா அப்போ நீங்கள் ஹோட்டலே இங்கே இருந்தே புக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி குடித்தோம். நல்லா வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கிற இடத்துல கஞ்சி குடிச்சிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். ஃப்ரெண்டு சொல்லுங்கள், எந்த ஃப்ரெண்டு எங்கே? ஆமாம், அதாவது நம்ம பாய் தான். அவங்க அயூப் கான் பாயின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபரு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி குர்பான் கறி இருக்குது பாய், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அவங்க லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. லொக்கேஷன் அனுப்பி நம்ம இப்போ அவங்க வீட்டு தான் வந்துகிட்ருக்குறோம். ஆனால் எங்கள் லொக்கேஷன் இங்கேயோட முடியுது, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம அயூப் கான் பாய்கிட்ட போய் கறி வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஜாமான் வாங்கினுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா லூலுக்கு வந்திருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார் பார்க்கிங்கில் விட்டுட்ருக்காங்க. சரி நம்ம நடந்து போவோம்னு சொல்லி நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் முன்னாடி. ஏன்னா போன ட்ரிப்பே ஆயில் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயில் வந்து எதுவுமே இல்லை, ஆஃபரில் இல்லை. அதான் இந்த வாரம் வந்து பார்ப்போம். ஏன்னா வெஜிடபிள் ஆயில் தான் இருந்துச்சு நம்ம வீட்டில். அதான் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி இப்போ ஆயில் வாங்குறதுக்கு தான் மெனக்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தேங்காய் வாங்க வேண்டியிருக்கு. தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட்டிட்டாங்க. முதல்ல ரூ. 3 2.50 இருந்துச்சு, ரூ. 3 ஆச்சு. அப்புறம் 3.25, அப்புறம் 3.50 ஆகிட்டு தேங்காய். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு இருக்கா, என்ன ஆஃபர் போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேயா? வாங்க, நீங்களும் வாங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த இது செண்டு பாட்டில் வச்சுருக்காங்க. ஆஃபரில் போட்டிருக்காங்க மஸ்க்குன்னு சொல்லிட்டு. ரூ. 110 49 போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ஷன் வந்துட்டோம் நம்ம. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ட்டூன்பாங்க இங்கே சவுதியில், அரபியில். ஆலிவ் ஆயில் அவ்வளோவுமே. சாப்பாடுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனு, சாலடு எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எப்போவுமே சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் சேர்க்காம இருக்க மாட்டாங்க. ஏதாவது தோசை கீசை எது செஞ்சாலுமே ஆலிவ் ஆயில் ஊற்றுவாங்க சவுதியில் பொறுத்த வரைக்கும். அது போக நம்ம ஊருக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஆலிவ் ஆயில் வந்து மெயினாக கேட்பாங்க. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் இந்த இருக்குது பாருங்க. கீழே ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் டப்பா. நம்ம ஒரு பிராண்டும் இருக்குது, லூலு பிராண்டும் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நெய் டப்பா இருக்குது. நெய், தேங்காய் எண்ணெய் அந்த ஐட்டம் ஃபுல்லாக அந்த ரேக்கில் இருக்குது. லாஸ்ட்டில் தான் அந்த ஆயில் ஐட்டம் வச்சுருக்காங்க, சமையல் ஆயில். உங்களுக்கு காமிக்கிறேன் போய். ஆஃபரில் இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம். சில நேரங்களில் 10 ரியாலுக்கு போடுவாங்க 1.5 லிட்டர் ஆயிலு. இன்றைக்கி என்ன ரேட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்கள், ரூ. 24.95 போட்டிருக்காங்க. 2 பாக்ஸு, அதாவது 2 டப்பா சேர்ந்து வரும். ரூ. 40 ரூ. 24.95. அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. பார்ப்போம், அவ்வளோ ரேட்டுக்கு வேண்டாம் நம்மளுக்கு. வேறு எதுவும் ஆஃபரில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க போல். நான் அந்த ரேக்கில் போய் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன், ஆயில் கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா ரூ. 12.95 போட்டிருக்காங்க. ரூ. 10 இருந்த ஆயில் தான் இப்போ ரூ. 12.95, அதாவது 13 ரியாலு. சரி, அதில் வந்ததுக்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டு நம்ம பில்லு போட வேண்டியதான். கொஞ்சம் இந்த காய்கறிலாம் வாங்க வேண்டியிருக்கு. வெள்ளரிக்காவும் கொஞ்சம் தேங்காய் வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம பில்லை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிரியம். சரியா, நம்ம பலாப்பழத்தை பார்த்துட்டே தான் போவோம் தவிர வாங்க முடியல. நான் 40 ரியால் வருது. நான் இந்த ஊரில் வாங்க முடியாது, இந்த ஊரில் ரேட்டு ஜாஸ்தி. பாருங்க ரேட்டை பாருங்க, காமி ரேட்டை காமி. அநியாயத்து இருக்குது ரேட்லாம். நம்ம ஊரில் முழு பழத்தை வாங்கி அப்படியே சாப்பிடுவோம். ஆமாம், 36 நம்ம ஊருக்கு எவ்வளோ? 40 ரூபா போட்டாலுமே 800 கிட்ட வந்துருக்கு. நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு முழு பழமே? 100 200 200 முழு பழமே வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறோமே இந்த பழத்தை. ஊரில் போய் வாங்கிக்கணும். ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஊரில் போய் வாங்கிடும் ஜம்முன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பில் போடுறதுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ஜாமான் தான். இப்போ ஆயில் வாங்க தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கே துட்டு 40 ரூபா 50 ரூபா ஆயிரம் போல தெரியுது. வெள்ளரிக்காய் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரூ. 2.35 ரூ. 2.50 போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 2.5 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் தேங்காய் ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் 9 ரியாலுக்கு. அதுபோக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸ்நாக்ஸு வண்டியில் உட்காந்து சாப்பிடுவோம். காலைல ஒன்றும் சாப்பிடலை, சரின்னு சொல்லிட்டு வடை இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வண்டியில் போய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணியை பாருங்கள், மணி 12:29 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ தான் லூல்லேருந்து வெளியே வந்து காரில் வந்து உட்காந்துருக்கோம் வண்டியில். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கோம். இந்தாருங்க. சாப்பிட்ற நேரத்தில் ஸ்நாக்ஸ். ஆமாம், பொட்டோட்டோ போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, அப்புறம் வேறு என்ன?
அது 2 ரியால் வருது. ஆமாம், இது 2 ரியால். வேறு இன்னொன்று நம்ம ஊருக்கு 40 ரூபாய்க்கு வருது. 45 ரூபா ஒரு போண்டா. ஒரு போண்டா 45 ரூபா. ஓப்பன் த டோர் பண்ணு. போண்டா உள்ள கிடக்குறதே தெரிய மாட்டேங்குது. ஒட்டுக்கான் இருக்கு. முட்டை அவ்வளோ போண்டாவா? அவ்வளோதான். முட்டை போண்டா இல்லை, போண்டாவா? உருளைக்கிழங்கு போண்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுக்கான் இருக்கு. நம்ம ஊர்ல 10 ரூபா முட்டை பச்சை மாதிரி இருக்கு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 45 ரூபாயா? வரும், கிட்டத்தட்ட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்தது பாரு, உளுந்த வடை. உளுந்த வடை பழம் மட்டும் வாங்கணும். நான் உங்கள்கிட்ட காமிக்கல, இப்போ காமிக்கிறேன். காமிக்கலையோ? உளுந்த வடை 2.50 எங்கே இருக்குது? 2.50 இது. 2 உளுந்த ஆமாம், 2 உளுந்த வடை. 2 உளுந்து. ஆமாம், 2. அதாவது ஒரு உளுந்த வடை வந்து ஒரு வடை வந்து 1.25 ரூபா. 1.25 ரூபா. அதாவது கிட்டத்தட்ட 22 ரூபா. என்ன பாதி காணும் காட்டுங்க. பாருங்க உளுந்த வடை பாதி வடையை காணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே காமி? அது அப்படி தான் இருக்குது. அவங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சதே அப்படி தான் இருக்குது. ஆமாம், இதான் 2 உளுந்த வடை வாங்கியிருக்கு. இது வந்து 2.50. அது போக வேற என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இது, அதாவது அல்மராயில் ஒரு ஜூஸ் ஸ்ட்ராபெரி மில்க்குன்னு சொல்லி இது வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ இதுதான். இதை இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு ரெடி பண்ணணும். சாப்பாடு ரெடி பண்ணணும் நம்மள வீட்டில் போய். ஆமாம், வீட்டில் போய் தான் சாப்பாடு ரெடி பண்ணணும். நம்ம இதை சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மத்தியான சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு, அதுபோக பார்த்திங்கன்னா ரசம். இன்றைக்கி தக்காளி மிளகு போட்டு ரசம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி தொட்டுக்கூட பார்த்திங்கன்னா நல்லி பீஃபு வந்து பீஃப் நல்லி. ஆமாம், பீஃப் நல்லி, பீஃப் கறி போட்டு கூட்டு வச்சுருக்காப்புல. அதாவது கல்டா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதை வச்சுருக்காப்புல. பாருங்கள் நல்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள், பீஃப் நல்லி. இப்போ இது அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சேலட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செவரொட்டி வந்து ஒய்ஃபுக்கு. செவரொட்டி நான் சாப்பிட மாட்டேன், ஒய்ஃப் சாப்பிடாப்புல. அவங்களுக்கு இது ரெடி பண்ணியிருக்காப்புல. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்துலுக்கு சாப்பாடு வாங்குறக்காண்டி நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. அப்துலுக்கு வந்து மேக்கில் வேணுமா சாப்பாடு இன்றைக்கி. நேற்று பார்த்திங்கன்னா சுல்தான் பர்கர் வேணும்னு சொல்லிட்டான். நேற்று அங்கே போய் வாங்கி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேக்கில் போய் வாங்கிட்டு வாங்க, நாகட்ஸ் திஸ்ஸை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. டிரைவர் தூரில் நின்று இப்போ நம்ம ஆர்டர் போட்டுருவோம். அப்துலுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. இதாக இருக்கு இல்லையா, நாகட்ஸ் திஸ்ஸை கேட்டான். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெரிய பெப்சி ஒன்று வாங்கியிருக்கு. இதுதான் அவனோட சாப்பாடு. இப்போ இதை முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுதியில் வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜு காலத்தின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த உம்ரா விசாக்கள் வரும் செவ்வாய்க்கிழமை ஜூன் 10, 2025 முதல் வழங்கப்படுவதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஹஜ்ஜி ஐடிங்கிறக்காண்டி எல்லாத்தையுமே உம்ராவெல்லாம் நிப்பாட்டிச்சிருந்தாங்க. உம்ரா விசா அதுக்கு போக இங்கேருந்து உம்ராவுக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து சவுதியிலேருந்து போகிறோம் இல்லையா, அந்த உம்ராவை கூட நிப்பாட்டிச்சிருவாங்க. ஏன்னா உம்ரா ஹஜ்ஜி முடிகிற வரைக்கும் அந்த உம்ரா கிடையாதுங்கிறக்காண்டி. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி உம்ரா விசாவும் நிப்பாட்டிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது துவங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து 13 தேதி, நமக்கு வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, விசா கொடுக்குறக்காண்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸும் அதோட சேர்ந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உம்ரா சீசன் துவங்கியது. ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டிற்கான உம்ரா சீசன் துவங்கியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஹஜ்ஜின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு முந்தைய நிலை கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து புதிய உம்ரா விசாவில் வரக்கூடியவர்கள் இதுவரையில் விண்ணப்பிக்க முடியாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டிற்கு மாற்றமாக கட்டாய ஹோட்டல் புக்கிங் தேவைப்படுவதாக எழுந்த தகவலால் உம்ரா விசா காலதாமதமாகிறது. மாற்று வழிகளுக்காக டிராவல் ஏஜென்ட்டுகள் காத்திருக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, அதாவது உம்ரா விசா இது பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயமாக ஹோட்டல் புக்கிங், அதாவது ஹோட்டலும் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அதாவது இப்போ நம்ம உம்ரா விசா அங்கேருந்து ரெடி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து உம்ரா விசா ரெடி பண்ணுறோம்னா அப்போ நீங்கள் ஹோட்டலையும் இங்கேருந்தே புக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ அதுக்கு வேறு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட்டுகள் வந்து காத்திருக்காங்க. வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா இப்போ உம்ரா விசா ரெடி பண்ணும்போது ஹோட்டலும் சேர்ந்து புக் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, காசு வந்து அதிகமாகும் இல்லையா. அதனால இவங்க வந்து வேறு எதுவும் வழி இருக்கா, மாற்று வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறக்காண்டி கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா நீங்கள் அதாவது எங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொன்னால் அந்த விவரத்தை கொஞ்சம் என்னென்ன விவரம் கேட்டுக்கோங்க சரியா. அதாவது உம்ரா விசாவுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால்
அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் அங்கேருந்தே கட்டாயமாக நம்ம புக் பண்ணணுமா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற அந்த விவரத்தை என்னென்னு கேட்டுட்டு இன்ஷால்லா நீங்கள் உம்ரா விசா வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோசை அதுக்கு வந்து இந்த நல்லி வச்சோம் இல்லையா, அந்த நல்லியில் உள்ள அந்த கூட்டு இருக்குது. இது வந்து என்னது கிரேவி, நம்ம நல்லியில் அந்த கிரேவி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி. இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு மேடம் பொண்ணுக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு, அந்த ஹோட்டலில் போய் தட்டெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர ரொம்ப நேரம் ஆகிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ படுக்க வேண்டியதாக, வேலையெல்லாம் முடிஞ்சது. மேடம் எங்கேயும் வெளியே போகலை இன்றைக்கி. அந்த பையனுக்கும் இப்போ ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல, ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அது போக நம்ம வீடியோவில் வந்து எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி உள்ளே இருக்குது. எது டவுட்னாலும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிவிட்டு அப்புறம் நம்மளோட இங்கே உள்ள சவுதி நம்பரில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். அதில் என்ன டீட்டெயில்னாலும் பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.